சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வேணும்னு பல ஆண்டு காலமாக திமுக போராடிட்டு இருக்கு. பாஜக நினைச்சா அதை எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம். நாங்களும் அதைத்தான் கேட்குறோம். ஆனால் தேவையே இல்லாமல் சென்சஸ், தொகுதி மறுவரை என சம்பந்தம் இல்லாத விஷயங்களோட அதை முடிச்சு போட்டு அது நிறைவேறக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது. அவங்களும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க என்று பழனிசாமி சொல்ல போகிறாரா? மிஸ்டர் பழனிசாமி, முதல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த பிரச்சனை பெண்கள் இடஒதுக்கீடு அல்ல. அதை எல்லோரும் வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையை தான் இங்கே பிரச்சனை. தமிழ்நாடே கொதிச்சு போயிருக்கு. நாளைக்கு எல்லார் வீட்லையும் கருப்பு கொடியேற்ற போகிறோம். பெண்கள் நீங்கள்லாம் பாஜகவின் இந்த அலங்கோல சட்டத்துக்கு காலையில் வீட்டு வாசலில் கோலம் மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா இல்லையா? இது அரசியல் வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. மொத்த தமிழ்நாட்டையும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. எடப்பாடி அவர்களே, கடைசி வரை கோழையா அடிமையாக இருந்தால் தமிழ்நாட்டின் களங்கமாகத்தான் வரலாற்றில் நீங்கள் நினைவு கூறப்படுவீங்க. இது வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு முறையாவது பாஜகவை தைரியமாக எதிர்த்து பேசுங்க. உறுதியான எஃகு பெயர் பெற்ற ஊர் இந்த சேலம். இப்படிப்பட்ட பெருமைமிகு ஊரில் பிறந்துட்டு ஏன் டெல்லிக்கு முதுகு வளைஞ்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கூட அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒரே குரலில் பேசுகிறாங்க. நீங்கள் தமிழ்னா தமிழனா இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? உங்கள் துரோகங்களுக்கு தண்டனை மே 4 அன்று கிடைக்கத்தான் போகுது.